ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 21 திருவசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனத்தை எனக்கென ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஜனம் எனக்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஜனம். இந்த ஜனம் என்னை துதிக்கின்ற ஜனம். ஆராதனையில் பல வகை துதி ஆராதனையில் பல வகை உண்டு. அவைகளில் காணிக்கை செலுத்துவதில் கூட ஸ்தோத்திர காணிக்கை என்று இருக்கிறது. ஆண்டவரை துதிக்கிற காணிக்கை என்று இருக்கிறது. அதே போல வேதத்தில் 3 விதமான மனிதர்களை நாம் பார்க்க முடியும். முதலாவது, பரலோகத்தில் தேவதூதர்கள் துதிக்கிறார்கள். அவர்கள் தேவனை ஆராதிக்கும்படி உண்டாக்கப்பட்ட தேவதூதர்கள். ஆனால் பூமியில் கர்த்தர் நம்மை எதற்காக வைத்திருக்கிறார் என்கிற நோக்கத்தை நமக்கு உணர்த்தும்படி, நமக்கு அறிவிக்கும்படி கர்த்தர் ஆரம்பம் முதல், அதாவது ஆதாம் முதல் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் அவர் நம்மை உண்டாக்கினது, நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் துதியை சொல்லி வரும்படி நம்மை ஏற்படுத்தினார் என்பதுதான் உண்மையான காரியம். நீங்கள் ஆதாமுடைய காரியத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஆதாமுடைய பிள்ளைகள் ஆபேலும் காயினும் அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கும்படி காணிக்கையை கொண்டு வந்தார்கள். அந்த ஆஃபரிங், அவர்கள் கொண்டு வந்த காணிக்கை ஒன்று அங்கீகரிக்கப்படுகிறது, ஒன்று அங்கீகரிக்கப்படவில்லை. அப்படியானால் தேவனுக்கு ஆராதனை செலுத்துவதிலேயும் சில காரியங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும். அது என்னவென்றால், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்படணும். பரிசுத்த குலைச்சல் உண்டாகிற எந்த காரியமும் ஆண்டவர் நம்மிடத்தில் காண்பிக்காதபடி, ஆண்டவர் நம்மிடத்தில் பார்க்காதபடி நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். நீங்கள் ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாமுடைய பலி, ஆபிரகாமுடைய துதி, ஆபிரகாமுடைய ஆராதனை, ஆபிரகாம் கர்த்தரை தேடினது அவருக்கு மிகவும் பிரியமாக இருந்தது. இட் ப்ளீஸ் காட் வெரி மச். மிகவும் அவரை திருப்திப்படுத்தினது. அதனால் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, ஆபிரகாமே என்னுடைய நண்பன், சிநேகிதன், என்னுடைய சிநேகிதன் நீ. நான் செய்ய போகிறத உனக்கு மறைப்படப்பா. அந்த ஆபிரகாமுடைய ஆராதனையில் அவ்வளவு பிரியப்படுகிற கர்த்தர் நம்முடைய ஆராதனையிலையும் ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுவார். நாம் ஆராதிக்க வேண்டும். எல்லாவற்றையும் துதித்தலோடு கூட ஆண்டவருக்கு நாம் செய்யும் பொழுது, துதித்தல்னா ஒரு மகிழ்ச்சியோடு, உற்சாகத்தோடு, கனத்தோடு ஆண்டவருக்கு செய்யும் பொழுது அதை கர்த்தர் அங்கீகரிப்பார். சில தேவ சமூகத்தில் காணிக்கையை கொண்டு வருவார்கள். அந்த காணிக்கையை முறுமுறுப்போடு தருவாங்க. இவ்வளோ காணிக்கை கொடுக்கணுமா, இந்த காணிக்கையை கர்த்தருக்கு நான் தரணுமா அப்படின்னு புலம்பிக் கொண்டே தருவார். ஒரு சிலர் இருக்காங்க, அதாவது என்னென்னா நல்ல ஊழியம் செய்வாங்க. அப்போ அவங்களுக்கு அறிமுகமானவங்களாம் சொல்லி கொஞ்சம் காணிக்கையை கையில் கொடுத்து, இந்த காணிக்கையை அந்த சபையில் போட்டுருங்க, இதை இப்படி பண்ணிடுங்க அப்படின்னா, இவ்வளோ காணிக்கை நான் போடணும் அப்படின்னு பாதி காணிக்கையை அமைக்க வச்சுட்டு மீதி பாதி காணிக்கையை போட்டு, இந்த மீதி பாதி காணிக்கையை
எனக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ, எனக்கு எவருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெருமையை தேடுவதற்கு, தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு, தன்னை கனத்துக்குரிய பாத்திரமாய் காண்பித்துக் கொள்வதற்கு இப்படி செய்கிறதை நான் என் கண்களினால் நான் பார்த்திருக்கிறேன். அதில் பல காரியங்கள் நான் அனுபவித்திருக்கிறேன். அப்போ நம்ம தேவனுக்கு கொடுப்பதிலேயும் துதித்தலோடு மகிழ்ச்சியோடு கர்த்தரை உற்சாகத்தோடு கொடுக்குறோம். ஜெபிக்கிற நேரமாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, ஆராதனைக்கு போவதாக இருந்தாலும் சரி, கர்த்தரை தொழுது கொள்வதாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் முறுமுறுப்போடு இல்லை, கர்த்தரை முழு இருதயத்தோடு துதித்தலோடு காரியத்தை செய்யும் பொழுது அதில் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். தாவீதை பார்த்தீங்கன்னா, தாவீதை துதித்தலுக்கு தாவீதை கொண்டு வராமல் இருக்கவே முடியாது. அவர் சொல்ற 10 நரம்பு வீணை, யாழ், தீங்குழல், இசை என்னென்ன இசை இருக்கோ அத்தனை அவர் சொல்கிறாரு. தாவீது இசை வாசிக்க பழகின ஒரு தேவ மனிதர், ஒரு தரிசனம் பெற்ற மனிதர். அவர் பாருங்க, வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்க சொன்னால் ஆடுகளை வைத்து கர்த்தரை துதிக்கிறார். அவர் சொல்கிறாரு, அவர் ஒரு பெரிய சர்ச்சு நடத்துகிற மாதிரி ஒரு கட்டமைப்பு அவருடைய மனதில், அந்த சபைக்கு நடுவில் கர்த்தரை நின்று துதிப்பதை போல எல்லாம் கற்பனை தான். ஆடுகள்லாம் உட்கார வச்சிருவார், ஆடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு வந்து உட்காரும், இவர் பாட்டு பாடிட்டு இருப்பார், கர்த்தரை துதிச்சிட்டு இருப்பார். மரத்தில் உட்காந்து பாடுவார், பாறையில் உட்காந்து பாடுவார், இவர் எங்கே வேணால் உட்காந்து பாடுவார். இந்த பாடல் பல அடி தூரத்திற்கு அல்லது கிலோமீட்டர் கணக்கில் கூட கேட்கும் என்று வேதத்தில் சாட்சி பகரப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதத்தில் 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, 16ஆம் அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, அங்கே சொல்லப்படுது, தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாதாவி சவுலை வந்து தாக்கின பொழுது அதிலிருந்து அவனை விடுவிக்கப்படும்படி கேட்குற, இசை வாசிக்கிற, நன்றாக இசை அவருடைய யாராவது இருக்கிறார்களா அப்படின்னா, அவருடைய சேவகர்கள் சொல்கிறார்கள், தாவீதுன்னு ஒரு சின்ன பிள்ளையாண்டா இருக்கான், இளைஞன் இருக்கான், அவன் பாடுவதில் தேறினவன், அவன் பாடுறதை நாங்களே கேட்டிருக்கோம். நாங்கள் அந்த வழியாக வனாந்தரத்தில் போகும்போதெல்லாம் அந்த பாடல் சத்தம் கேட்கும். யாருன்னு பார்த்தா தாவீது தான் பாடிட்டு இருப்பார் ஆடுகளுக்கு முன்பாக. அதை நாங்கள் கொண்டா நின்று கேட்டுட்டு கூட போயிருக்கோம். அவரை கூப்பிட்டு வந்தா, அந்த தம்பியை கூப்பிட்டு வந்தா உங்களுக்கு வரக்கூடிய இந்த பொல்லாத ஆவி போயிடும். அவனுக்கு தெரிகிறது சும்மா பாடலை, அந்த பாடலில் ஒரு அபிஷேகம், ஒரு ஈர்ப்பு, ஒரு தேவன் பிரியமாக இருக்கிற காரியம். அதனால தான் தாவீதை பார்த்து கற்று சொன்னேன், உன் மேலே பிரியமாக இருக்கிறேன்ப்பா தாவீதே, உன் மேலே நான் பிரியமாக இருக்கேன். அப்போ நம்முடைய வாழ்வில் கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கணும்னா நாம் துதிக்கணும், முறுமுறுக்கக்கூடாது. ஆண்டவருடைய காரியத்தில் முறுமுறுக்கிறவன், உற்சாகம் இல்லாமல் இருக்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தரை துதிக்க போவோம். ஆராதனைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் ஆராதனைக்கு வர்றத அவங்க என்னமோ பரலோகத்திலேருந்து அப்படி நேரடியாக இறங்கி வந்து அவங்க அயன் பண்ணி வச்சுருக்கிற புடவையாக இருக்கட்டும், பாண்ட்டு சட்டையாக இருக்கட்டும், கலையாமல் அப்படியே போய் கை கட்டி நிற்பாங்க. நீ ஆராதிக்கிறியா ஆராதி அப்படி பார்ப்பாங்க. இன்றைக்கி ஆராதனை சரியில்லையே, இந்த பாட்டெல்லாம் நல்லா இல்லையே, ஒரு சிக்கிடு இல்லையே, இந்தா உனக்கு 20 மார்க்கு ஃபெயில் இன்னைக்கு. நீ இவங்க உட்காந்து மார்க் போடுவாங்க. அவன் நடத்துகிற ஆராதனைக்கு இவங்க மார்க் போடுவாங்க உட்காந்து. அவன் கஷ்டப்பட்டு கர்த்தரை தேடி, கர்த்தரை முகத்தை தேடி ஆண்டவர் கொடுக்குற பாட்டை கொண்டு வந்து பாடினா அவனுக்கு ஒரு மார்க் போடுவாங்க. இந்தா உனக்கு 20 மார்க்கு, உனக்கு 10 மார்க்கு. ஐயா இன்றைக்கி 5 மார்க் கூட தேரல. நீ இசைக்கிறவங்களே அப்படி தான். அவன் என்ன அப்படி இசைக்கிறான்? அவன் மியூசிக் சரியில்லையே, கீபோர்டு சரியில்லையே, அவன் கிட்டார் சரியில்லையே, அவன் ட்ரம்ஸு சரியில்லையே, 5 மார்க் கூட தேராது. இவனெல்லாம் வச்சுருக்காரு பாஸ்டர் ஊழியத்தில்.
அப்படின்னு சொல்லுகிறத கேட்க முடியும். கையை உயர்த்தி ஆராதிக்க மாட்டான், வாயை திறந்து ஆராதிக்க மாட்டான். என்னவோ வாயை திறந்த முத்து கொட்டி போடுவான்னு. நான் சொல்கிறேன், அவன்லாம் சபிக்கப்பட்டவன். அப்படிப்பட்ட ஆள் எவரா வேணா இருக்கலாம். அவர்கள் எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியம் என்ன தெரியுமா? உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை ஆராதிப்பாயாக. ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு ஆராதிக்கணும். ஷவுட்டிங் வித் த வாய்ஸ், ஷவுட்டிங் வித் த ஜாய் ஆஃப் பிரைஸ். நல்ல வாயை திறந்து கர்த்தரை நல்லா துதித்து பழகிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கூடாரத்தில் ஆசீர்வாதம் தங்குங்க. ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். ஆசீர்வாதத்தை நீங்கள் காண முடியும். இந்த வாயை திறக்காமல் ஊமா மூஞ்சி பேர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஊரையும் கெடுக்கும், அதுவும் கெட்டுக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்கே வராது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவங்க வேலை இருக்காது. அதே போல் காணிக்கை கொடுக்க போகும்போது அப்படியே கத்தையா காணிக்கை கொண்டு போய் பாஸ்டர் கையில் தான் கொடுக்கறது. ஏன்? அப்போ தான் அவர் பார்த்து, ஓ இந்த பிரதர் இவ்வளோ தர்ற அப்படின்வார். ஏன்? காணிக்கை பெட்டி இருக்குல்ல, காணிக்கை பெட்டியில் போடுங்க. அந்த காணிக்கை பெட்டிக்குள்ளே போடுறது தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அதுதான் கர்த்தர் பார்ப்பார். பாஸ்டர் கையில் கொடுக்கறத பாஸ்டர் தான் பார்ப்பார். கர்த்தர் சொல்லுவார், ஏய் அவன் யாரு காணிக்கை கொடுத்தான்? உனக்கு தானே கொடுத்தான், நீ அவனை ஆசீர்வதி. எனக்கு கொடுத்தா தான் நான் ஆசீர்வதிப்பேன். அது தெரியுமா? நிறைய நேரங்களில் காணிக்கை பெட்டியில் போடக்கூடிய ஆசீர்வாதம் தான் உங்கள் தலையின் மேலே வந்து நிற்கும். நிறைய பேர் கையில் கொடுத்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டோன்னு நினைப்பாங்க. நோ, அதை வெளியரங்கமாக பார்த்து வெளியரங்கமாக போயிடும். மேட்ரு முடிஞ்சுது. பரலோகத்தின் தேவன் பார்க்கணும்னா அவருக்கு கொடுக்கணும். கர்த்தருக்கு கொடுக்குற அந்த மனப்பான்மை, கர்த்தருக்கு கொடுக்குற அந்த இருதயம் உங்களுக்கு எனக்கு வேண்டும். அதனால தான் ரெகுலராக நான் சபையில் சொல்லுகிற ஒரு காரியம், கையில் யாராவது காணிக்கை கொண்டு வந்து பெட்டியில் போடுங்க. நீ கொடுக்கறது 100 இருக்கலாம், 10 இருக்கலாம், 50 இருக்கலாம், 10,000 கூட இருக்கலாம். நீ எவ்வளோ கொடுத்தாலுமே அதை அவர் பாத்திரத்தில் அவர் பார்க்கும்படி அவர் கரத்தில் கொடுக்கும் பொழுது அதுவும் அவரை மகிமைப்படுத்துகிறது, துதிக்கிறது. வாயை திறந்து நல்லா ஆராதிப்பது, அவரை துதிப்பது, அற்புதங்கள் அப்போ தான் நடக்கும். இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்கிற நீ யாரா வேணா இருக்கலாம். ஒரு வேளை நீங்கள் துதித்தலில் பிரச்சனை உள்ளவர்களே ஆனால் மனம் திரும்பி விடுங்கள். கர்த்தரை நல்ல இருதயத்தின் வாயை திறந்து நல்லா துதிங்க. எனக்கு தெரியும் ஒரு சகோதரி, அவங்க சொல்லுவாங்க, என் வீட்டில் எல்லாம் என் வீட்டுக்காரர் கம்பெனிக்கு போயிடுவார், என் பசங்க ஸ்கூலுக்கு போயிடும், ஒருத்தவன் கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போயிடுவான், நான் மட்டும்தான் தனியாக இருப்பேன். இப்போ நான் மட்டும் தனியாக இருக்கும்போது என்ன பண்ணுவேன் தெரியுமா? டிவியில் பாட்டை போட்டுருவேன். அந்த பாட்டை சேர்ந்து பாடி கர்த்தரை துதிப்பேன். அந்த பாட்டில் லிரிக் ஓடும். அந்த லிரிக்கை பார்த்து அது தெலுங்கில் இருக்கும், மலையாளத்தில் இருக்கும், தமிழில் இருக்கும், எந்த லாங்குவேஜ்லன்னா இருக்கட்டும், நான் கர்த்தரை துதிக்கிறேன். அப்படி அந்த பாட்டை பார்த்து படித்து நான் கர்த்தரை துதித்து ஆராதித்து பயங்கர சத்தமாக ஆராதிப்பேன். ஒரு தடவை அவங்க வீட்டுக்காரரு, அவர் ரசிக்கப்படாதவர், வந்துட்டார். மனைவியை சொல்கிறார், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்போ நீ கற்றுற உங்கள் ரோட்டில் அந்த மோன வரலும் கேட்குது உன் குரல். அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, ஆமாங்க, இப்போ அவன் குடிச்சிட்டு வீட்டில் சட்டை போட்டு பொண்டாட்டி பிள்ளையை அடிக்கிறது ஊரே கேட்குது. நான் கர்த்தரை ஆராய்ந்திப்பது அந்த மோன வரலும் கேட்குறது பிரச்சனை கிடையாது, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும். அவர் திட்டிட்டு போயிட்டார். மறுபடியும் பாட்டை போட்டு தான் அவங்க ஆராதனை. நல்ல கர்த்தரை துதித்து உயர்த்தி கிச்சனில் இருக்கும்போது பாட்டை பாடி ஆராதிப்பது. அப்படி துதிங்க. உங்கள் வீடுகளில் கர்த்தர் அவர் வாசமாக இருப்பார். அதனால் உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டது அவருடைய ஜனமாக,
எதற்காகவா? துதிக்கிறதற்கு, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு. நீங்கள் அப்படி செய்து பாருங்கள். உங்கள் வாழ்வில் கர்த்தர் மேன்மையான காரியங்களை செய்கிறதை காண்பீர்கள். ஆமென், ஆமென்.